நிறைய டிராவல் பண்ண போறீங்க. நிறைய வந்து அலைச்சல் அதிகரிக்கும். அனுகூலம் அதிகரிக்கும். அலைச்சல் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் வரும். பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, ஒய்ஃபுக்காக சின்ன சின்ன செலவுகள் எட்டி பார்க்கும். கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் இல்லாத அளவு கம்யூனிகேஷன் வலுக்கும். வீட்ல பேசவே மாட்றீங்கன்னு சொன்னவங்கலாம் இனிமே ஏன் ஏன் பேசிட்டே இருக்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த தடவ அப்படியே ஸ்பௌஸோட உட்காந்து பேசுவதற்கான நேரம் கிடைக்கும். கொஞ்சம் புலம்பல் அதிகரிக்கக்கூடிய காலமா தான் இருக்கு. 6ஆம் அதிபதியும் போய் உட்கார்ந்திருக்கிறது 1:6 கரெக்ட்டா தப்பா? எஸ் கரெக்ட் தான். பட் ஆனா வேலை பளு அதிகரிக்கும். வேலையில வந்து நம்மளுக்கு கீழ ஆள் போடுறேன்னு அப்படியே இழுத்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு கீழ போட்ட ஆள் நம்ம சொன்ன பேச்ச கேட்காம அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாரி ஏதோ ஒண்ணு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழப்போகுது. உங்க லேட்டரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் சரியான வேலை ஆட்கள் கிடைப்பார்கள். இல்லாட்டி கொஞ்சம் வேலையில் பிரச்சனை வரும். வேலையில வந்து கொஞ்சம் நமக்குன்னே ஒரு ஆனர வந்து நம்மகிட்ட வம்பிழுக்குதேன்ற மாரி இருக்கும். மேலதிகாரியுடைய பிரஷர நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சினாரியோ உருவாகும். அப்படியே ஜாலியா சொஃபிஸ்டிகேட்டடா வாழ்ந்த அமைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் ஐய்யய்யோ! வேலைக்கு போணும் தான் போலயே! அப்படின்ற மாரி கொஞ்சம் உங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவாரு குரு. சனி தானே பண்ணுவாருன்னு நெனச்சீங்க. இல்ல குரு தான் பண்ணுவாரு. கொஞ்சம் சுயம் அப்படின்ற இடத்துல உங்கள காட்ட வேண்டிய கட்டாயத்திற்குள் ஆட்படுவீர்கள். நெறைய பேரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது நம்மளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே எடுத்தாகணுன்ற மாரி கம்பல்ஷன்ல சில விஷயம் பண்ணுவோம்ல. அந்த மாரி நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட இருந்தா நம்மளும் நல்லா படிக்கணுன்ற மாரி அமைதியா இருந்த மீன ராசிக்காரர்கள கூப்பிட்டு அப்படியே குத்து சண்டைக்குள்ள அமுச்சு விட்டுருக்காங்க.